வணக்கம். அரியலூர்லேருந்து அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயவேல். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அந்நியார் வழிகாட்டுதல்படியும் இன்றைய தினம் பரபரப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஊடகங்களிலும் யூடியூப் சேனலிலும் எங்களை பற்றியும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசுகின்ற எந்த ஊடகத்து நாய்களாக இருந்தாலும் சரி, அந்த நாய்களை வீடு தேடி சென்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அவன் எந்த ஏரியா எந்த ஊர் அவன் எங்கே குடியிருக்கான் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் வீடு சென்று அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சாதான் இது போன்ற ஒரு பொய்யான தகவல்களை நம்மளை பற்றியும் நம்மளுடைய இயக்கத்தை பற்றியும் பேச மாட்டார்கள். எத்தனையோ இயக்கங்கள்லாம் இருக்கிறது. எந்தெந்த இயக்கங்கள் எவ்வளோ கொள்ளையடித்தான், எவ்வளோ திருடுறான், எங்கெங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கலாம் நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் நியாயமாகவும் நீதியாகவும் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர்களை வளர்த்து எங்களுடைய இயக்கத்தை மிக சிறப்பான முறையிலே மன்ற காலத்தை தொட்டு இன்று வரை நம்மளுடைய இயக்கம் இந்த தமிழுக்கும் தமிழ் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே எங்களுடைய கழகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கேப்டன் அவர்கள் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் திரைப்படத்தில் இருந்தும் சரி, கழகம் ஆரம்பித்து செய்தும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் முன்னாளாக வருகை தந்து அவர் உதவி செஞ்சிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி மறைந்தாலும் அவருடைய நினைவிடத்தில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கானவர்கள் தினந்தோறும் வந்து இன்றைக்கி உணவு அறிந்து கொண்டு இருக்கின்றார். இது குறிப்பிட்ட காரணம் புரட்சி கலைஞர் ஏண்டதே செய்வோம் இல்லாதவருக்கே என்ற வகையில் எல்லோருக்கும் உதவி செய்கின்றவர்கள். பசியோடு வருவர்களை சோறு போட்டு அழகு பார்த்தவர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன். அவருடைய வழியில் இன்னைக்கு எங்களுடைய அந்நியார் அவர்களும் எங்களுடைய அந்நியார் அவர்கள் பொதுச் செயலாளர் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கின்றார். அதே வழியில் தான் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளரும், மாநில கழகம், ஒன்றிய நகரம் போன்றவர்களும் உதவிகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்படியாப்பட்ட இயக்கத்தை வேண்டுமென்றே காசுக்காக பணத்துக்காக வாங்கிக்கிட்டு யூடியூப் சேனலில் பேசுகின்ற நாய்களை கண்டிப்பாக செருப்பாலேயே அவனை போய் அடிக்கணும். எங்கள் அரியலூர் மாவட்டத்தை அவனால் பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரம் அவனை வீடோடு வச்சு அடித்து நான் மிதித்து எடுத்துருப்போம். இப்படி தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி தலைவர் வந்து தலைவர் ஊற்றி பேசிட்டு காஞ்சிபுரத்தை வச்சு அரியலூர் மறுநாள் பேச வந்தார். அன்றைக்கி அடித்து டியூப் லைட்லாம் அடித்து உடச்சி அவனை தேடிட்டே போனால் அன்றைக்கி அந்த மேடையிலே ஏறல, அப்படி அடித்தான். மறுநாளே தலைவர் வந்து எங்களை கூப்பிட்டு சத்தம் விட்டார். அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, திட்டிட்டு போகிறான் அப்படின்னாரு. அது வந்து நம்மளுடைய பொய்யான தகவலை வந்து சொல்கிறவங்களை நம்ம அடிக்கிறனால தப்பு கிடையாது. மற்ற கட்சியை பற்றி நம்ம என்ன திருடுறோமா, இல்லை அத்தையை ஏமாத்துறோமா, இல்லை கொள்ளையடிக்கிறோமா, எதுவும் கிடையாது. ஒரு நியாயமான கட்சின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேமுதிக கட்சி. இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் கிராம பகுதியில் போய் கேட்டு பாருங்கள். நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படி இயக்கத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்றே, இழிவுபடுத்த வேண்டும் என்றே பேசிக்கிட்டு இருக்கின்ற யூடியூப் சேனல் இந்த 6-7 பேர் இருக்கான். அவரெல்லாம் போய் அந்த மாவட்டத்தை அவன் எங்கே இருக்கான்னு தேடி போய் உதைக்கணும். அப்படி உதைச்சோம்னால தான் இனிமேல் அவன் போய் நம்மளுடைய தேமுதிக பற்றி இழிவுபடுத்தி பேச மாட்டான். எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு கேட்பேன், அதை பற்றி பேச வேண்டியதானே. அப்படி பேச முடியாத துப்பு கட்ட நாய் 5000க்கும் 10,000க்கும் 500,000க்கு பேசுகின்ற நாய்களை போய் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற எந்த மாவட்டம் எந்த தெரு அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை அடிக்கணும். அடித்தாதான் அவன் நாளைக்கு நம்மளை பேச மாட்டான். எத்தனை கட்சிகள் என்னென்ன போய் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதில் ஏன் நம்ம கட்சி நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம அமைதியாக இருந்த வரைக்கும் போதும். இனிமேல் நம்ம தலைவர் என்ன சொன்னாரோ அதே போல தான் அமைதியாக இருக்க தெரியும், அதிலேயாக மாற தெரியுங்கிற மாதிரி நம்ம இந்த ஒரு காரணத்தை வச்சு கண்டிப்பாக அவர்களை போய் மிதிக்கணும். தயவு செஞ்சு நம்முடைய மாவட்ட கழக செயலாளராக எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த எந்த மாவட்டத்தில் இருக்கானோ அவனை போய் நம்ம வந்து உதைச்சாதான் அவன் பயப்படுவான். நம்ம வந்து தப்பு செய்யலாம், அவன் போய் வீணாக உதைக்கல. நம்மள திட்டுனானா நம்ம போய் அவனை திட்டணும், உதைக்கணும். பார்த்துக்கலாம் ஒரு கை. நமக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களும் தாய்மார்களும் இன்றைக்கி பெரியவர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம கட்சியா இப்படி பேசுகிறான்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பொதுமக்கள் கொண்டே இன்றைக்கி எல்லாமே திட்டுறாங்க. இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற நாய்களை போய் கண்டிப்பாக மிதிக்கணும். அனைத்து மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் அவன் எந்த மாவட்டக்காரனாக இருந்தாலும் சரி போய் கண்டிப்பாக அவனை தேடிப்பட்டு உதங்க என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அரியலூர்லேருந்து ஜெயவேல். நன்றி, வணக்கம்.